ஸ்மார்ட் போன் நம்ம கவனத்தை ஈர்க்கறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு பெரிய டெக்னாலஜி. ஆனா உலகத்துல சுமார் 6.3% மக்கள் இதை அதிகமா யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது ஒரு வகையான அடிமைத்தனம் தான். இதோட அறிகுறி என்ன அப்படின்னா, போன் பக்கத்துல இல்லைன்னா பதட்டப்படுவீங்க. நிஜ வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள், உறவுகள் இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. ராத்திரி முழுக்க போன் பார்த்து தூக்கத்தை கெடுப்பீங்க. இதெல்லாம் உங்களை பாதிக்கவும் செய்யும். ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணால் மன அழுத்தம் அதிகமாகும். ஒரு விஷயத்தில் கவனம் வைக்க முடியாது. உறவுகள் பாதிக்கும். இன்னும் சில ஆய்வில் ரொம்ப நாள் ஃபோன் யூஸ் பண்ணால் மூளையில் இருக்கிற சில பகுதிகள் மாறலாம்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள். இதை கவனித்து தான் ஆகணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர நீங்கள் முதல்ல எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆப்பில் இல்லைனா செட்டிங்ஸில் செக் பண்ணுங்கள். அப்புறம் சில இடங்களில் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. முக்கியமாக சாப்பிடும்போது காலையில் எழுந்ததுமே முதல் 1 மணி நேரம் ஃபோன் எடுக்கவே கூடாது. முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தவிர மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது அதை உங்கள் பெட்ரூம் விட்டு வெளியே வைங்க. ஃபோனுக்கு பதிலாக புத்தகம் படிக்கிறது இல்லைனா வேறு ஏதாவது ஆஃப்லைன் வேலையில் கவனத்தை திசை திருப்புங்க. இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.